இங்க ஒரு ஸ்பை வந்துட்டு லைப்ரரிக்கு வந்திருக்கான். இவன் அந்த ஊர் கவர்மெண்ட் ஒரு ஹிடன் கேமரா வழியா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அங்க இருக்கிற ஒரு புக்குக்குள்ள இருந்து மெமரி கார்டு ஒன்னு எடுத்துட்டு போறான். இவனும் இந்த நாட்டை விட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளைட்ல எல்லாம் ஏறி உட்காந்துட்டான். அப்புறமா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட இவனும் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நடந்து போகும்போது பக்கத்து சீட்ல பாத்தீங்கன்னா அந்த மெமரி கார்டை போட்டுட்டு வாஷ் ரூமுக்குள்ள போயிட்டு அவங்க டீமுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறான், நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அவனோட சிம் கார்டை பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல வச்சு ஃபிளஷ் பண்ணி விட்டுறான். அப்புறமா போலீஸ் வந்து கதவை தட்ட இவன் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை சாப்பிட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டுறான். அப்புறமா போலீஸ் இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆம்புலன்ஸ்ல. அப்புறமா தான் தெரிஞ்சு மயக்கத்துல இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு போன கொஞ்ச நேரத்திலேயே சரியான நேரமா பார்த்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். அப்புறமா இவனை ஒருத்த கண்ணை வச்சு மிரட்டி எவ்வளவு தைரியம் தான் நம்ம டீமோட சீக்ரெட்ல இருக்கிற மெமரி கார்டை பத்தினா நீ போலீஸ் கிட்ட கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொல்ல பாக்குறான். அதுக்கு இவன் வந்துட்டு என்ன அவசரப்பட்டு கொண்டுடாதீங்க, நான் வந்த பிளைட்லயே ஒரு சீட்டு கீழே தான் போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். நான் சொன்னதுதான் உண்மை நம்புக அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் பாத்தீங்கன்னா இவனோட டீம்மேட்டே கிடையாது, போலீஸ். இவன் இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் இவர் இப்படி பண்ணிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.